பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரோற்று நீதானையா. அபிஷேக மலையோ நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரோற்று நீதானையா. அபிஷேக மலையோ நீதானையா. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட, வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமகம் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்கின்ற நாட்கள் விட ஒரு நாள் சமகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமகம் மேலானது. வெள்ளத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால், வெள்ளத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட, வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமகம் மேலானது. வெள்ளத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால், வெள்ளத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். வெள்ளத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட, வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட, வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமகம், வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமகம் மேலானது. வெள்ளத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால், வெள்ளத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். வெள்ளத்தின் மேல் பலனடைந்து பரிசுத்த வல்லமையால் நிறைந்து நிறைந்து நன்றி சொல்வேன். என் தேவனே, என் ராஜனே, என் தேவனே, என் ராஜனே, ஒருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமோ நிரம்பிடுவேன். நிறைந்து நலமையால் நிறுவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமோ நிரம்பிடுவேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமோ நிரம்பிடுவேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமோ நிரம்பிடுவேன். உருவ நடந்திடுவேன், நடந்து சென்றிடுவேன். உமது கனமழையால் தினமோ நிரம்பிடுவேன். அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் ஆனந்த நீரோற்று நீதானையா. அபிஷேக மலையோ நீதானையா. அழுகையின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதெல்லாம் நீரோற்று நீதானையா. அபிஷேக மலையோ நீதானையா.
வேறிடத்தில் 1000 நாள் வாழ்கின்ற நாளை விட வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமூகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமூகம் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்கின்ற ஒரு நாள் சமூகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமூகம் மேலானது. வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாட்கள் விட ஒரு நாள் சமூகம் மேலானது. மற்ற இடத்துல 1000 நாள் வாழ்கிறதை விட ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு நாள் வாழ்கிறது மேலானது அப்படின்றான். 1000 நாள் வேறு இடத்துல வாழ்கிறதை விட ஒரு நாள் உம்முடைய சமூகத்தில் வாழ்கிறது ஒரு மிகப்பெரிய நல்லது, அது மிகப்பெரிய பாக்கியம்ன்றார். வேறு இடத்துல மற்ற இடங்களில் 1000 நாள் 1000 வருஷம் 1000 மாதம் 1000 வாரம் வாழ்கிறத விட ஒரு நாள் எப்படி இருக்குது உங்கள் கிட்ட உங்கள் சமூகத்தில் ஒரு நாள் வாழ்கிறதே அது மிகப்பெரிய சந்தோஷம், மிகப்பெரிய அது பாக்கியம், அது மிகப்பெரிய ஒரு நன்மை அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறத என்ன செய்ய முடியுது, நம்ம பார்க்க முடியுது. 84வது சங்கீதம் 10வது வசனத்தில் நம்ம இப்படி பார்க்குறோம். சங்கீதம் 84:10 நம்ம வாசிக்கிறோம். இப்படி வாசிக்கிறோம், 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. 1000 நாள் ஆகாமிய கூடாரத்தில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதே நலம்டார். ஆகாமிய கூடாரத்தில் 1000 நாள் வாழ்கிறத விட 1000 நாள் இருக்கிறத விட உங்கள் சமூகத்தில் உங்கள் வாசற்படியில் காத்து கிடக்கிறது நல்லது. அது எனக்கு பெரிய மேன்மை, அது எனக்கு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சங்கீதக்காரன் சொல்கிறத நம்ம பார்க்க முடியுது. அழகாக அந்த 10வது வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? சங்கீதம் 84:10 சேர்ந்து படிக்கலாமா? 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே நான் தெரிந்து கொள்ளுவேன் அப்படின்றார். 1000 நாள் இருக்கக்கூடாத இடங்களில் பல நாள் பல வருஷம் இருக்கிறத விட இருக்க வேண்டிய இடத்துல ஒரே ஒரு நாள் இருக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்லணும்? மற்ற இடங்களில் இருக்கிறது அதுவும் ஆண்டவர் படைத்த இடம் தானே, அதுவும் ஆண்டவர் படைத்த இடங்கள் தானே. அப்போ அந்த இடத்துல ஏன் நம்ம இருக்கிறத தெரிஞ்சு கொள்ளக்கூடாது? ஏன் அந்த இடத்துல இருக்கிறத நமக்கு பாக்கியமாக எண்ணக்கூடாது? அப்போ மற்ற இடங்களில் இருக்கிறதுக்கும் தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறதற்கும் என்ன வித்தியாசம்? மற்ற இடங்களில் இருக்கிறதுக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதற்கும் என்ன வித்தியாசம்? அதான் இன்றைக்கி நம்ம கவனிக்க போகிறது. அப்போ 1000 நாளை விட உங்கள் சமூகத்தில் இருக்கிறது ஒரு நாள் எனக்கு ரொம்ப நல்லதுன்னு தாவீது சொல்லுவாருன்னா அது என்ன அடிப்படையில் சொல்கிறாரு? அது என்ன காரணத்தில் சொல்கிறாரு? என்ன நன்மையை பெற்றதுனால சொல்கிறாரு? அப்போ மற்ற இடங்களில் இருக்கிறது எனக்கு அவ்வளவு நன்மையை கொண்டு வராதா? அப்போ இந்த இடத்துல இருக்கிறது தான் எனக்கு நன்மையை கொண்டு வருமா அப்படின்னு பார்த்தா, இருக்க வேண்டிய இடத்துல இருந்தால் தான் கிடைக்க வேண்டிய உதவிகள் நமக்கு கிடைக்கும். இருக்க வேண்டிய இடத்தில் இருந்தால் தான் கிடைக்க வேண்டிய உதவிகள் இன்றைக்கி நமக்கு கிடைக்கும்.
இன்றைக்கி உதவிகள் செய்யணும். மற்றவர்கள் என்ன செய்யணும்? எனக்கு தேடி வந்து என் கஷ்டத்தில் உதவி செய்யணும், என் வருத்தத்தில் உதவி செய்யணும், என் வேதனையில் உதவி செய்யணும், என்னுடைய துன்பத்தில் உதவி செய்யணும், என் துயரத்தில் உதவி செய்யணும், என் குறைவைகளில் உதவி செய்யணும், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், எனக்கு வந்து உதவியாக இருக்கணும், ஆதரவாக இருக்கணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நல்லது. இந்த உதவி எப்போ கிடைக்கும்? இந்த உதவி எப்போ கிடைக்கும்? இந்த உதவி எப்போ கிடைக்காது? எப்போ கிடைக்கும்? ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதனால மாத்திரம் இந்த உதவி ஒரு மனுஷனுக்கு கிடைக்காது. எந்த உதவி? எந்த உதவி? நமக்கு தேவையான நேரத்தில் தேவைப்படுகிற உதவி ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால மாத்திரம் அந்த உதவி என்ன செய்யாதுன்னா இன்றைக்கி நமக்கு கிடைக்காது என்பதை வேதத்தின் ஆதாரமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். வேதத்தினுடைய ஆதாரத்தில் இருந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏதோ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுட்டேன், அவ்வளோதான், ஓகே, ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், ரட்சிக்கப்பட்டேன், சபைக்கு போகிறேன், அதனால மாத்திரம் நாம் எதிர்பார்க்கிற நேரத்தில் எதிர்பார்க்கிற உதவி நமக்கு கிடைக்காது. அதான் கால் நமக்கு சொல்கிறது, நீ எதிர்பார்க்கிற நேரத்தில் நீ எதிர்பார்க்கிற உதவியை உனக்கு செய்வேன். அதான் இன்றைக்கி காலையில் நமக்கு சொல்கிறது, நீ எதிர்பார்க்கிற நேரத்தில் நீ எதிர்பார்க்கிற உதவியை உனக்கு நான் செய்வேன். எப்போ நீ என்ன உதவியை எதிர்பார்க்குறியோ, எந்த காலகட்டத்தில் என்ன உதவியை நீ எதிர்பார்க்குறியோ, எந்த சூழ்நிலையில் என்ன உதவியை எதிர்பார்க்குறியோ, அது எந்த உதவியாக இருந்தாலும் சரி, தேவனால் ஆகாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எப்பேற்பட்ட இடத்துலையும் கற்று என்ன செய்ய முடியும்? நமக்கு உதவிகளை நம்ம செய்ய முடியும். நம்ம கொரோனா பொருளில் நம்ம கவனிச்சிருக்கோம். அரக்கன், பெரிய அரக்கன், அவங்கள் என்ன கிடைக்க வைக்க முடியும்? இரக்கத்தை கிடைக்க வைக்க ஆண்டவரால் முடியும். பெரிய அரக்கம் பார்வோன் இல்லையா? அவளை குழந்தைகளை கொன்று குவிச்சவன், இஸ்ரவேலுடைய மொத்த குழந்தைகளையும் கொன்ன மொத்த ஆம்பளை பிள்ளையை வெட்டி தூக்கி நதியில் போட சொன்னவன், அவ்வளோ பெரிய கொடூரை. அவன் கண்களிலும் என்ன கிடைக்குதுன்னா இரக்கம் கிடைக்க வைக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அப்போ நம்ம என்ன விளங்கிக்கணும்? எந்த நேரத்தில் என்ன உதவி எனக்கு தேவையோ அந்த உதவியை ஆண்டவர் எனக்கு செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் அந்த உதவி எப்போ கிடைக்கும் என்பதை தான் இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நம்ம புரிஞ்சுக்கணும். லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் நமக்கு தெரிஞ்ச வேத பகுதி தான் 38வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கணும். 38வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கணும். லூக்கா 10, 38, 39, 40 வாசிச்சுன்னு பார்த்தா, பின்பு ஆண்டவராகிய இயேசுவும் அவருடைய சீசர்களும் பிரயாணமாய் போகையில் ஆண்டவராகிய இயேசு ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பேர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை ஏற்றுக்கொண்டாள். ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து ஆண்டவராகிய இயேசுவினிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி குறித்து உமக்கு கவலை இல்லையா? இப்போ அவளுக்கு என்ன தேவைப்படுது? உதவி தேவைப்படுது. யாருக்கு? எவ்வளோ பெரிய திறமசாலிகளுக்கும் என்ன தேவைப்படுதுன்னா உதவி தேவைப்படுது. எவ்வளோ பெரிய பலசாலிகளுக்கும் என்ன தேவைப்படுதுன்னா உதவி தேவைப்படுது. எவ்வளவு படித்த நபர்களுக்கும் என்ன தேவைப்படுதுன்னா உதவி தேவைப்படுது. எவ்வளோ பெரிய பட்டதாரிகளுக்கும் என்ன தேவைப்படுதுன்னா உதவி தேவைப்படுது. எல்லா இடங்களிலும் என்ன தேவைப்படுதுன்னா ஒரு உதவி தேவைப்படுது. அதுதான் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா போஸ்ட்லேயும் என்ன போஸ்ட் வச்சுருக்கிறாங்கன்னா ஒரு அசிஸ்டண்ட் போஸ்ட் வச்சுருக்கிறாங்க இல்லையா? ஹெச்எம் இருக்கிறாருன்னா ஒரு அசிஸ்டண்ட் ஹெச்எம் வச்சிருக்கிறாங்க. ஒரு மேனேஜர் இருக்கிறார்னா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் இருக்கிறாங்க. அப்படி எல்லா இடம் இருக்குது. ஒரு பிரின்சிபல் இருக்கிறன்னா ஒரு வைஸ் பிரின்சிபால் இருக்கிறாங்க. எதுக்கு இவங்கெல்லாம்? அவரே படித்தவர் தான், அவர் நல்ல திறமை இருக்கிறதா அந்த போஸ்ட் அவர் வந்திருக்கிறார் இல்லையா? இப்போ அரசியலும் கூட என்ன வந்துடுச்சு, அப்படி வந்துடுச்சு இல்லையா? அவருக்கு உதவி, அடுத்த ஸ்டெப் உதவி செய்வதற்கு அவரே பெரிய திறமசாலி. ஆனால் திறமசாலி இருக்க தான் அந்த போஸ்ட்டுக்கு வராங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? ஒரு உதவி தேவைப்படுது. இந்த உலகத்தில் உதவி தேவைப்படாத மனுஷர்கள் யாருமே இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அத்தனை நபர்களுக்கும் பெரிய ஹை லெவலில் இருக்கிற முதற்கொண்டு கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும், கடைநிலை மனிதர்கள்
மனிதர்கள் வரைக்கும் எல்லாருக்கும் என்ன தேவை? உதவிகள் கட்டாயமாக தேவை. உதவிகள் கட்டாயமாக தேவை. மார்த்தாள் யார்? ஒரு திறமை இல்லாதவள் அல்ல, பல வேலைகளை செய்வதில் கை தேர்ந்தவள், நல்ல திறமையுள்ள ஒரு பெண். அந்த திறமையுள்ள பெண் என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ஹெல்ப்புக்கு ஆள் தேவைன்னு கேட்குறாங்க. எனக்கு என்ன கேட்கணும்? உதவிக்கு ஆட்கள் இல்லை, எனக்கு உதவிக்கு என்ன பண்ணுங்க, எனக்கு உதவிக்கு எனக்கு உதவி செய்ய ஆள் இல்லை. அந்த உதவி செய்ய ஆள் இருந்திருந்தா அவளுக்கு என்ன வந்திருக்காது? வருத்தம் வந்திருக்காது. அப்போ உதவி நமக்கு கிடைக்க வேண்டிய உதவிகள் ஒரு நபருக்கு கிடைக்கலன்னா அந்த நபருக்கு கட்டாயம் என்ன வரும்னா வருத்தங்கள் வரும். இன்னைக்கு ஏன் நம்ம வருத்தப்படுறோம், வேதனைப்படுறோம், கஷ்டப்படுறோம் அப்படின்னா, இன்றைக்கி அநேக சொல்கிறேன், நான் ஒன்றே கஷ்டப்படுறேன், நான் ஒண்டியே கஷ்டப்படுறேன், நான் ஒருத்தையே கஷ்டப்படுறேன், நான் ஒருத்தனே கஷ்டப்படுறேன், நான் ஒருத்தனே கஷ்டப்படுறேன். ஏன் கஷ்டப்படுறேன்? அப்போ கஷ்டம் எதனால் வருது? ஒரே ஒரு ஆளை செய்கிறதுனால கஷ்டம் வருது. இப்போ அவருக்கு ஒரு ஆள் சப்போர்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோயேன், என்ன இருக்காதுன்னா அந்த கஷ்டம் அவனுக்கு இருக்காது, அந்த வருத்தம் இருக்காது. உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களே, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நமக்கு உதவி செய்ய வர மாட்டாங்க. நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களையே, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்களையே. மரியாள் யாரு? எந்த குடும்பத்தை சார்ந்தவ? அதே குடும்பத்தை சார்ந்தவ. இன்னும் சொல்ல போனால் அவங்களுக்கு சின்னவங்க கூட நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் நம்மளை விட சின்னவங்க கூட நமக்கு என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. எப்போ தெரியுமா? இருக்க வேண்டிய இடத்துல இல்லைன்னா, நீ தேவ சமூகத்தில் இருக்கிறத தெரிந்து கொள்ளலைன்னா, உன்னை விட சின்னவங்க, உன்னை விட சின்ன பசங்க கூட உனக்கு என்ன பண்ண மாட்டாங்கன்னா ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்ம பெற்ற பிள்ளைகள் கூட நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. நம்மளை விட எல்லா விதத்திலும். மார்த்தாள் வந்துட்டு பற்பல வேலைகளை செய்வதில் பயங்கர கில்லாடின்னு சொல்லுது இல்லையா, பயங்கர திறமையுடன் சொல்லுது. ஆனால் மரியாளை பற்றி அவள் எதில் திறமையுடனே சொல்ல முடியாது, எதில் திறமை உள்ளவனே சொல்ல முடியாது. ஒன்று என்ன, நம்ம குடும்பத்தில் உள்ளவங்களே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ரெண்டு என்ன, நம்மளை விட சின்னவங்க, வயசில் சின்னவங்க, சின்ன பிள்ளைங்க கூட நம்ம உதவி செய்ய மாட்டாங்க. நம்மளை விட திறமை குறைந்தவர்கள் கூட நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. எப்போ? இருக்க வேண்டிய தேவ சமூகத்தில் இருக்கிறத நீ தெரிஞ்சுக்கலன்னா இந்த 3 இடத்துலேருந்து கூட உனக்கு என்ன செய்யாதுன்னா உதவி கிடைக்காது. எங்கேருந்து? நம்ம சொந்த குடும்பத்தில் இருந்தே நமக்கு உதவிகள் கிடைக்காது. ரெண்டு என்ன, நம்மளோட வயசில் சின்ன பசங்க, நம்மளை விட சின்ன பிள்ளைங்க, அவங்க கூட என்ன செய்ய மாட்டாங்கன்னா நம்ம உதவி செய்ய முன் வர மாட்டாங்க. மூணாவது என்ன, நம்மை விட எல்லாவற்றிலும், அறிவிலும், திறமை, படிப்பு, பட்டம் எல்லாவற்றிலும் குறைவுள்ளவர்கள் கூட நமக்கு உதவி செய்ய வர மாட்டாங்க. அப்போ நம்ம விட கீழே இருக்கிறவங்களே நமக்கு உதவி செய்ய வர மாட்டாங்கன்னா நம்மளை விட மேலே இருக்கிறவங்க அப்படி உதவி செய்ய வருவாங்க. இப்போ அவங்க 2 பாட்டு. ஒன்று என்ன, மார்த்தாளை விட பெரியவர் இயேசு, மார்த்தாளை விட சின்னவ மரியாள் இல்லையா. மார்த்தாளை விட பெரியவர் யாரு? எல்லாவற்றிலும் பெரியவர் இயேசு இல்லையா. மார்த்தாளை விட எல்லாவற்றிலும் சின்னவ மரியாள். இந்த 2 பேர்கிட்ட என்ன கிடைக்கல? அவளுக்கு உதவி கிடைக்கல. நம்மை விட பெரிய ஆட்கட்டில் இருந்தும் நமக்கு உதவி கிடைக்காது. நம்மை விட எல்லாவற்றிலும் இந்த 3 ஸ்டெப்பில் சொல்லியா, இந்த 3 ஸ்டெப்பில் நம்மளை விட குறைவுள்ளவர்கிட்ட இருந்த கூட நமக்கு உதவி கிடைக்காது. எப்போ கிடைக்காதுன்னா, இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்கிறத தெரிஞ்சிக்காமல் போயிட்டீன்னா இல்லாமல் போகிறது அடுத்த கட்ட பிரச்சனை. ஆனால் இருக்க வேண்டிய இடத்துல தான் நான் இருக்கணும், நான் தேவ சமூகத்தில் இருக்கணுன்றத உன்னுடைய சரியான செலக்டடு தான் உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளே அது உனக்கு பெற வைக்கும். உன்னுடைய சரியான செலக்டட், நான் எங்கே இருக்கணும், நான் யாரோட இருக்கணும், நான் எப்படிப்பட்ட நபர்களோடு இருக்கணும், நான் எங்கே இருக்கணும் அப்படின்றத நீ சரியான விதத்தில் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கொள்ளாமல் போயிட்டோம் அப்படின்னா, சரியான ஒரு தெரிந்து கொள்ளுதல் நமக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா, கிடைக்க வேண்டிய நபர்களிடத்திலிருந்து கிடைக்க வேண்டிய அவங்க தான் நமக்கு உதவி செஞ்சு ஆகணும் இல்லையா. இப்போ மார்த்தாள் யார்கிட்ட வந்து கேட்குறாங்க? மார்த்தாள் யாருடைய உதவியை கேட்குறாங்க? தான் சொந்த அவ தான் செய்யணும் இல்லையா. அவளுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவர்கள் தான் அவளுக்கு என்ன செய்ய சப்போர்ட் பண்ணணும். அவங்களே சப்போர்ட் பண்ண மாட்டேன்னுட்டான். யாரு? உன்னை விட நான் சின்னவ தான், ஆனால் உனக்கு நான் என்ன செய்ய மாட்டேன், உனக்கு நான் உதவி செய்ய மாட்டேன்னு நிற்கிறா பாருங்களேன். அவள் வாயில் சொல்லலை, வாழ்க்கையில் போயின்னு சொல்லி போயிட்டே இருக்கிறான். நமக்கு உதவி கட்டாயம் அவங்க தான் செஞ்சு ஆகணும், வேறு வழியே கிடையாதுன்னா அவங்க உதவி கூட நமக்கு என்ன செய்யாதுன்னா நமக்கு கிடைக்காது. எப்போ நம்ம சரியான ஒரு தெரிந்து கொள்ளுதலை நாம் சரியாக தெரிஞ்சு கொள்ளாத பட்சத்தில்
உன்னை விட சின்ன பசங்க கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. இன்னும் இறங்கி சொன்னால் உன்னை விட சின்ன பசங்க கூட உன்னை மதிக்க மாட்டாங்க. நம்மளை விட சின்ன பிள்ளைங்க கூட நம்மளை என்ன செய்ய மாட்டாங்கன்னா மதிக்க மாட்டாங்க. இதை கிராம பாடலில் ரொம்ப வித்தியாசமாக சொல்லுவாங்க. அதை நான் சொல்ல விரும்பலை, ரொம்ப வித்தியாசமாக இருக்காது. இதே விஷயத்தை, இதே சம்பவத்தை கிராமத்தில் வித்தியாசமாக சொல்லுவாங்க. அதை நான் உங்களுக்கு சொல்லலை. ஏன்னாக்க ஒரே ஒரு ஆள் கூட ஒன்று மதிக்க மாட்டாங்க. உன்னை விட சின்ன பசங்க கூட, நம்மளை விட சின்ன பிள்ளைகள் கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க. எப்போ தெரியுமா? நீ இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்கொள்ளாமல் போயிட்டேன்னா, நம்ம இருக்க வேண்டிய நேரத்தை இருக்காமல் தெரிஞ்சுக்கொள்ளாமல் போயிட்டேன்னா, இருக்கக்கூடாத நேரத்தில் இல்லை, இருக்க வேண்டிய நேரத்தில் கூட இருக்க வேண்டிய இடத்த நாம் தெரிஞ்சுக்காமல் போயிட்டேன்னா, அப்போ என்னால் மதிக்கிற மாதிரி இருக்கிறாங்களே, உனக்கு முன்னாடி நடிப்பாங்களே ஒழிய உன்னை மதிக்க மாட்டாங்க. நமக்கு முன்னாடி நடிக்கலாம், என்னது நம்மளை மதிக்கிற மாதிரி, நமக்கு உதவி செய்கிறத மாதிரி நமக்கு முன்னாடி நடிக்கலாம ஒழிய கட்டாயமாக தேவ சமூகத்தில் இருக்கிறத தெரிஞ்சுக்கொள்ளாத ஒரு மனுஷனை அவன் வீட்டில் இருக்கிறவங்களே மதிக்க மாட்டான். மனைவியாக இருந்தால், கணவனாக இருந்தால் கட்டின மனைவி கூட மதிக்க மாட்டான். பிள்ளைகளாக இருப்பானா பெத்த பிள்ளைகள் கூட மதிக்காது. கணவனாக கணவன் மனைவியோட பெரியவன், அதனால் அதை நான் சொல்லலை. பெத்த பிள்ளைகள் கூட உன்னை மதிக்காது. நீ கட்டின மனைவி கூட உங்களை மதிக்க மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறத நாம் தெரிஞ்சுக்கொள்ளாமல் போயிட்டோம்னா ஒரு இடத்துல கூட நமக்கு மதிப்பும் இருக்காது, மரியாதையும் இருக்காது. வேணா என்ன இருக்கலாம், மதிப்பு மரியாதை இருக்கிறத போல பாவனை பண்ணலாம். சரி, என்னத்தையோட வம்பு, என்னத்தையோட சண்டை அப்படின்னு மதிக்கிறத போல அப்படி ஆக்ட் பண்ணலாமே தவிர, மனதளவில் உண்மையாக சொல்லணும்னா ஒரு துளி அளவு நல்ல அபிப்பிராயம் கூட, நல்ல மதிப்பு மரியாதை கூட நம்மளை கொடுத்து அவங்களுக்கு இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. இதான் மாற்றோடைய வாழ்க்கை நடந்த சம்பவம். அவள் ஒன்று என்ன, அவளுக்கு செய்யறது ஒரு பகுதி, மற்றொரு என்ன, அவளை அவமதிக்கிறது மற்றொரு பகுதி. இப்போ அவன் வேலை செய்யற வந்து உட்காந்துக்கிற என்ன அர்த்தம்? நீ எங்கே செஞ்சு கிடப்போ அப்படின்னு அவளை அவமதிக்கிறதாக மற்றொரு அர்த்தம். அது யாருக்கு? சொந்த தங்கச்சி, அவளை விட எல்லாவற்றையும் சின்னவ, ஒருவேளை அவளுக்கு எல்லாவற்றையும் பற்பல வேலை செய்ய ரொம்ப அழகாக செய்கிறான். ஆனால் இவளுக்கு என்ன வேலை தெரியுன்னே தெரியாது. மரியாளுக்கு என்ன வேலை தெரியுன்னே தெரியாது. ஆனால் ஒரு வேலையும் தெரியாதா கூட அத்தனை வேலை செய்ய என்ன செய்ய மாட்டேங்கிறான்னா மதிக்க மாட்டேங்கிறான். அத்தனை வேலை செய்ய மாட்டான், மதிக்க மாட்டேங்கிறான். ஆனால் எல்லா வேலையை தெரிஞ்சவங்களுக்கு எவ்வளோ பெரிய ஆழம் என்ன செய்ய தெரியுமா? சல்யூட் பண்ணணும். அதுதான் மரியாதை, அதுதான் மதிப்பு, அதுதான் என்ன செய்யணும்? மதிப்பு. அபியை குறித்து ஒரு சம்பவம் உண்டு இல்லையா? அபியை குறித்து ஒரு சம்பவம் உண்டு. அபி அப்படின்னு ஒரு நபர் இருப்பான் இல்லையா, நிபுணர் இருப்பான் இல்லையா, நிபுணன் இருப்பான் இல்லையா, அபி என்ற ஒரு நிபுணன் இருப்பான். அவனை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. யாரை குறித்து? அபியை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் உண்டு. ஏன்னா அவனுக்கு சாலமன் என்ன செய்வார்னா, ஆலயம் கட்டுவதற்கு ஆட்களை கேட்குவான். அந்த ஆளை கேட்கும்போது தீரு ராஜா சொல்லி அனுப்புவான். என்னென்னா, என்கிட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனுக்கு அபின்னு பேர், அவன் என்ன செய்கிறேன், உங்ககிட்ட அனுப்புகிறேன். அவன் சகல வேலைகளையும் செய்வதில் அவன் யார் தெரியுமா? நிபுணன் அப்படி சொல்லுவான். சகல வேலைகளையும் செய்வதில் அவன் யார் தெரியுமா? அவன் நிபுணன். அவன் என்ன செய்வான், உன்னோடு கூட, உங்கள் தகப்பனுடைய ஆட்களோடு கூட இருக்கிறவங்களோட இருந்து கூட, அதை தாண்டி சொல்ல போனால் உன்னோடு கூட இருக்கிற நிபுணர்களும் கூட அவன் என்ன செய்வான், சகல வேலையையும் யூகித்து செய்வான் அப்படி சொன்னான். யூகித்து அவன் செய்வான் அப்படின்னா அந்த அபியை குறித்து ஒரு வாசகம் உண்டு, ஒரு வசனம் உண்டு. எனக்கு கரெக்டாக அந்த வசனம் எங்கே இருக்கு எனக்கு இப்போ எப்போ ஞாபகத்தை வரலை, பட் அந்த வசனம் உண்டு. யார்? ஒரு அபி அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன். அந்த மனுஷன் என்ன செய்வான்னா, 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம், 2 நாளாகமும் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. 13வது வசனத்தை கொஞ்சம் பாருங்க. இப்போதும் அபி என்னும் புத்திமனாகிய நிபுணனை அனுப்புகிறேன். ஒரு குமாரன் திரு தேசத்தான் சகலவித கொத்து வேலை செய்யவும் என்னென்னலாம் செய்ய வேண்டுமோ
அவனுக்கு சொல்லப்படும். அவைகளை எல்லாம் உம்மிடத்தில் உள்ள நிபுணரோடும் உம்முடைய தகப்பனாகிய தாவீதுடைய நிபுணரோடும் கூட யூகித்து செய்யவும். யார் அறிஞ்சவன்? இதை நீங்க சாதாரண படிச்சா ஒன்றும் விளங்காது இல்லையா? ஒன்று அங்கே யார் இருக்கிறான்? பயங்கரமான அனுபவசாலி, 40 வருஷம் அனுபவசாலி அங்கே இருக்கிறான். யார் காலத்துலேருந்து? தாவீதின் காலத்துடைய நிபுணர்கள் அங்கே இருக்கிறாங்க. ரெண்டாவது அங்கே யார் இருக்கிறான்? சாலமோனுடைய காலத்தோட நிபுணனும் அங்கே இருக்கிறான். இந்த 2 பேரையும் ஓவர் சாலமோன் கேட்குறான், இவங்களை விட்டுட்டு வேற யாரா இருந்தா ஒரு ஆள் அனுப்புன்றான். 11ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட குமாரனை எங்க அனுப்புறேன்னு சொல்றான். இப்ப சாலமோன் கிட்ட ஆள் இல்லையா? சாலமோன் கிட்ட ஆள் இல்லை. யார் இருக்கிறான்? ஒன்று அனுபவசாலிங்க இருக்கிறான். யார் அனுபவசாலி? அவங்க அப்பா காலத்துல இருந்து அனுபவசாலி அங்கே உள்ள இருக்கிறான். ரெண்டாவது என்ன? அவன் காலத்தில் இருக்கிற நிபுணனும் அங்கே இருக்கிறான். இந்த 2 பேர்கிட்ட ஈராம் கிட்ட கேட்குறான், என்னது? ஒரு ஆள் இருந்தா அனுப்பு இப்போதும். நூலிலும் வேலை செய்ய நிபுணனும் ஒரு மனுஷனை. ஏன் உங்கள்கிட்ட ஆள் போதாதா? இவங்கள்ட்ட ஆள் போதுமா போதாதா? இவங்க அப்பாவே சொல்லிட்டு போனார், என்னது? உனக்கு தேவையான பொண்ணு நகரம் மட்டும் இல்லை, எல்லா நிபுணனையும் கூட என்ன தேவையான ஆட்களையும் வச்சுட்டு போறேன்னு 1 நகம் 26 27 சொல்லிட்டு போறார். யாரு? 29 சொல்றாரு, 27 சொல்றாரு. உனக்கு தேவையான பணம் பொருளை மட்டும் இல்லை, உனக்கு தேவையான ஆட்களையும் என்ன செஞ்சுட்டு போறேன், உனக்கு நான் வச்சுட்டு போறேன். உனக்கு தேவையான ஆட்களையும் வச்சுட்டு போறேன். அப்ப இந்த ஆட்களை எல்லாம் அப்ப யார் இருக்கிறான்? பற்பல வேலை செய்ய. அவன் யாரு? எல்லா வேலையும் செய்ய யூகி தந்தவன் யாரு? அவன். இந்த 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 அபியோட கூட இந்த மார்த்தால அப்படியே எக்ஸால நீ பொருந்திக்க முடியும். என்ன முடியும்? மரியாதையா மார்த்தால் யாரு? பற்பல வேலையை செய்வதில் கை தேர்ந்தவள் இல்லையா? ஒன்றும் புரியல. மரியாள் யாரு? பற்பல வேலையை செய்வதில் கை தேர்ந்தவள் இல்லையா? அபி யாரு? வெங்கலம், வெள்ளி, ரத்தம், நூல், எந்த வேலையை சொன்னாலும் சரி அத்தனை வேலையும் நீங்கள் சாதாரண டோர் பண்ணுற வச்சுக்கோங்களேன், டோரில் டிசைன் போட்டுருவாங்க இல்லையா? இந்த டிசைன் போட்டுட்டு கீத்தடிக்கணும். இந்த டோரில் என்ன அடிக்கணும்? கீத்தடிக்கணும். அந்த டோர் வேலை செய்கிறாங்க இல்லையா? அந்த அதில் என்ன செய்வாங்கன்னா அந்த படம், அந்த தேவையான பொருள் என்ன, அந்த படத்தை என்ன செய்வாங்கன்னா மிஷினில் விட்டு வரைஞ்சிருவாங்க. இதில் இந்த மெயின் டோரில் அதில் என்ன இருக்கும்? கொடியோ மற்ற எல்லா படமோ வரைஞ்சிருவாங்க. இந்த படத்தில் என்ன செய்யணும் தெரியுமா? ஒருத்தர் உட்காந்து கீத்து அடிக்கணும். இந்த கீத்து எல்லாரும் அடிக்க மாட்டோம், எல்லா கார்பெண்டர் வேலை தான் செய்கிறான். மெயின் டோர் பண்ண முடியும், ஆனால் என்ன வேலை செய்ய முடியாது? கீத்து அடிக்க முடியாது. அந்த கீத்து அடிக்கிறது ரொம்ப ஒரு மெல்லீஸ் ஊசி, ஒரு மெல்லீஸாக இருக்க ஊசி. அந்த ஊசி வச்சு என்ன பண்ணும்? அப்படியே கரெக்டாக தட்டின்னு வரணும். இது எல்லாரும் செய்யறதில்ல. எனக்கு நான் ஒரு கட்டில் செய்ய போகும்போது அந்த தலைவர் அந்த படத்துக்கு வரும்போது சொன்னால், இது கொண்டு போய் அங்கே கொடுத்து என்ன பண்ணு, கீத்து அடிச்சுன்னு வாண்டுறான். கீத்து அடிக்கிறது ஒரு இடத்துக்கு அனுப்புகிறான். இப்போ நீயே கார்பெண்டர் தானே, நானே கார்பெண்டர் தான், இது என்ன செய்ய முடியாது, என்னால் செய்ய முடியாதுன்றான். டோர் போடுறான், மெயின் டோர் பண்ணுறான், கார்பெண்டர் வேலை செய்கிறான். அந்த கார்பெண்டர் வேலை செய்கிறவனுக்கு என்ன அடிக்க முடியல? கீத்து அடிக்க முடியல. ஆனால் அபி யாரு? சகல வேலைகளையும் செய்வதில் எந்த வேலையை சொன்னாலும் சரி, அந்த லிஸ்ட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த 12 வருஷம் லிஸ்ட்டை கொஞ்சம் பாருங்க. ரத்தாம்பரம் நூல், சிவப்பு நூல், அந்த நூல், வெங்கலம், இரும்பு, மரம், கல், நீ எதை கொடுத்தாலும் சரி. கொத்து வேலை இன்னைக்கு தான் மிஷின் இல்லையா? அன்னைக்கெல்லாம் என்ன கொத்து வேலை? என்ன அர்த்தம்? ஒரு உருவத்தை கொடுத்தா அந்த மரத்தில் என்ன செய்யணும்? அந்த எல்லாம் அப்படி செதுக்கி எடுத்துடணும், அந்த உருவத்தை மட்டும் அதில் பதிக்கணும். இன்றைக்கி தான் மிஷினை விட்டு என்ன பண்ணிடுறான்னா, அந்த டிசைனை செலக்ட் பண்ணி கம்ப்யூட்டர் ஆன் பண்ணால் அந்த மிஷின் என்ன பண்ணிடுது, அப்படியே அந்த மெயின் டோரில் அந்த படத்தை வரைஞ்சி வெளியே அனுப்பிடுது. ஆனால் அன்றைக்கி என்ன சொன்னோம்? கொத்து வேலை. என்ன கொத்து வேலை? மெயின் டோரில் படம் வரைவான் பார்த்தீங்களா, டிசைன் இருக்குது பார்த்தியா, அதுக்கு பேர் தான் கொத்து வேலை. அந்த கொத்து வேலை செய்கிறாராம். இரும்பு, ரத்தாம்பரம், ரத்தன கற்களால் இப்படிப்பட்ட எல்லா வேலையும் செய்கிற ஒரு ஆளை கொண்டு வச்சிருக்கிறான் இல்லையா? இவன் கூட யாரெல்லாம் சேரணும்?
இவனோட கூட யாரெல்லாம் சேரணும்? இவங்க அப்பா காலத்து தாவீது காலத்துல அனுபவசாலிகள் இவனை பார்த்து சல்யூட் பண்ண வாங்க சார்னு சொல்லணும். சாலமோனுடைய காலத்தில் இருக்கிற நிபுணர்களை இவனை பார்த்து வாங்க சார்னு சொல்லணும். அப்ப இவன் எல்லாத்துக்கு மேல யாரை வைக்கிறான்? தாவீது காலத்தில் இருக்கிற நிபுணர்களை பார்க்கலாம். சாலமோனே ஞானவான் இல்லையா? அவனை பண்ண ஞானம் யாருமே இல்லை. அவனே பார்த்து ஒரு ஆள் அனுப்புன்னு சொல்லி அவனை கூட்டு உட்கார வச்சு நீ தான் என்ன செய்யணும், இவனுக்கெல்லாம் தலைமை தாங்கி நடத்தணும்னா இத்தனை பேர் அவனுக்கு என்ன செய்யணும்? அவனுக்கு பெரிய மரியாதை செலுத்தணும் இல்லையா? ஏன் இவனுக்கு மரியாதை செலுத்துறாங்க? இந்த அபிக்கு ஏன் மரியாதை செலுத்துறாங்க? மற்றவன் எல்லாம் நான் சொல்றேன் கார்பெண்டரா, எல்லா கார்பெண்டரும் எல்லா வேலையும் செய்யறதில்ல. எல்லா கார்பெண்டரும் எல்லா வேலையும் செய்யறதில்ல. சில கடை கபோர்டோட மட்டும் தான் செய்யறாங்க. சில கார்பெண்டர் கதவு ஜன்னல் மட்டும் தான் செய்யறாங்க. அவனுக்கு கபோர்டு வேலை செய்ய தெரியாது. யாருக்கு? கார்பெண்டருங்க தான். கார்பெண்டரவனுக்கும் கபோர்டு வேலை செய்யறவன் தனி, கதவு ஜன்னல் செய்யறவன் தனி, கொத்து வேலை செய்யறவன் தனி, கீத்து அடிக்கிறவன் தனி. இப்படி கார்பெண்டர்லேயே பல பேர் இருக்கிறாங்க. ஒரே கார்பெண்டர் தான், அவன் தான் செய்யணும். அவனுக்கு என்ன செய்ய முடியல? அந்த வேலை செய்ய முடியல. ஆனா அபி யாரு? எல்லா வேலையும். அந்த லிஸ்ட்டை கொஞ்சம் படிங்க. அந்த 12 வருஷம் லிஸ்ட்டை கொஞ்சம் படிங்க பாரு. அந்த எல்லா அந்த 12 வருஷம் லிஸ்ட்டை கொஞ்சம் படிங்க பார்க்கலாம். அவன் பொண்ணு, அவன் எதனா தங்க வேலை செய்யறவன் யாரு? ஆச்சார் இல்லையா? அவன் அது மட்டும் தான் அவனுக்கு தெரியும். அவன் கையில் எது கொடுத்தா தெரியாது. உளி சுத்தி கொடுத்தா அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தங்கத்தை போடுறது மட்டும் தான் தெரியும். அடுத்து என்னது? வெள்ளி, வெங்காலம், இரும்பு. அவனை கொடுத்து வெல்டு வேணாலும் வெல்டு வைப்பான். தங்கத்தை கொடுத்து வெல்டு வைனாலும் வெல்டு வைக்கிறான். ஸோ இரும்பை கொடுத்து வெல்டு வைனாலும், இரும்பை கொடுத்து வெல்டு வைக்கிற குடும்பம் தங்கத்தை கொடுத்தா என்ன ஆகும்? இரும்பு கடையில் வேலை செய்கிறவங்க கொடுத்து தங்கத்தை கொடுத்து கொஞ்சம் இது கொஞ்சம் விட்டுருக்கோம், மோதிரம் போட்டிருக்கிறேன், இது கொஞ்சம் இது விட்டுருக்கு, கொஞ்சம் வெல்டு வச்சு கொடுனா என்ன பண்ணி கொடுப்பான்? மொத்தத்தை கரைச்சி குறுக்கிட்டு கையில் கொடுத்து 8 போட்டு சொல்லிடுவான் இல்லையா? ஆனால் அபிக்கிற கொடுத்தா என்ன செய்வான்? நீ தங்கத்தை கொடுத்தாலும் வெல்டு வச்சு கொடுப்பான், இரும்பை கொடுத்தாலும் வெல்டு வச்சு கொடுப்பான். கற்கள் அடுத்த என்ன வழியா? கல் உடைக்கிற வேலை கொடுத்தா கல் உடைக்கிற வேலையும் செய்வான். சமிட்டி கொடுத்தாலும் செய்கிறான், சுத்தி கொடுத்தாலும் செய்கிறான், வெல்டிங் மிஷின் கொடுத்தாலும் செய்கிறான். மரங்களிலும் ரத்தாம்பர நூல் பட்டு சேலை நெய்யணும் நெய்வான். பட்டு சேலைய இப்போ பட்டு சேலை நெய்ப்பான் அப்படின்னா பட்டு சேலை நெய்வானா? மெல்லிய நூலும் வேலை செய்யவும், சகல விதமான கொத்து வேலை செய்யவும். என்ன நீ என்ன வேணாலும் சொல்லியா? அந்த ஈரம் சொல்றான். அவங்ககிட்ட யார் கேட்டா? சாலமோனு கிட்ட. ஒரு ஆள் அனுப்புறேன், அவன் யாரில் சாதாரண ஆள் இல்லை. அவனை சும்மா சாதாரண நினைச்சிடாத. ஏன்னாக்க அவன் பிறப்பை குறித்து வித்தியாசமா எழுதுறாரு. அவன் தாய் யாரு? தான் கோத்திரத்தில் ஒருத்தி. அவங்க அப்பா யாரு? தீரு தேசத்தான். தீரு தேசத்து ராஜா தான் ஈராம் சொல்லி அனுப்புறான். இப்போ இவன் என் ஊருக்காரன் அப்படின்னு. அவன் பிறப்பே சரியில்லைன்றான். பிறப்பே சரியில்லாத ஒரு மனுஷனுடைய அவன் திறமைய வச்சிருக்கிறான் இல்லையா? ஒரு சரியா பிறப்ப சரியில்லாத ஒரு ஆள் எப்படி பார்ப்பாங்க? ஏதை நான் சொல்ல வரேன்னா, நிபுணன் உட்கார்ந்துருக்கிறான், தாவீது காலத்து அனுபவசாலி உட்கார்ந்துருக்கிறான். இந்த அபி வந்தான் என்ன சொல்றான்? அவனுக்கு கிடைக்க வேண்டிய மரியாதை கிடைக்கவோ அவன் உட்கார்ந்து பார்வையை பார்த்தா போதும். அந்த பொருள் இருந்து வேலை செய்வதற்கு அவனுக்கு உதவி என்ன இருக்குது? ஆட்களை வச்சிருக்கிறான். யாரு? இப்ப இந்த அபிக்கு என்ன வேலை? வேலை செய்யறது வேலை இல்லை, வேலை வாங்கிறது தான் வேலை. யார்கிட்ட வேலை வாங்கணும்? அவங்க அப்பா காலத்து தாவீது காலத்து 40 வருஷம் அனுபவசாலி அவங்க உட்கார்ந்துருக்கிறான். சாலமோன காலத்து அனுபவசாலிங்க உட்கார்ந்துருக்கிறான். இந்த 2 பேர்கிட்டையும் இன்னும் சொல்ல போனா இவன் ஊர் அவன் ஊர்ல வந்து இவங்கிட்ட வேலை வாங்குறான். ஆனா நிலைமை என்ன? இவன் தான் அவங்கிட்ட போய் வேலை வாங்கணும். ஆனா அப்படி மாறி போச்சு இல்லையா? ஏன் மாறி போச்சு? இந்த ஆபிக்கு அவ்வளவு மதிப்பு. ஏன் அவ்வளவு மதிப்பு? அவன் பற்பல வேலையை செய்கிறதுல அவன் எப்படி இருக்கிறான்? கை தேர்ந்தவனா இருக்கிறான் இல்லையா? இது அப்படியே கூட மார்த்தாளுக்கு பொறுத்துங்க. மார்த்தாள் யாரு? பற்பல வேலையை செய்வதில் நல்ல அவ்வளவு கை தேர்ந்தவள் இல்லையா? இப்ப அவளுக்கு எவ்வளவு மதிப்பு கிடைக்கணும்? அபிக்கு எவ்வளவு மதிப்பு கிடைக்குது? சாலமோனே பார்த்து சல்யூட் போடணும். அவ்வளவு பெரிய ராஜா பார்த்து வாங்க அபின்னு சொல்லணும், வாங்கன்னு சொல்லி உட்கார வைக்கணும், பெரிய பெரிய நிபுணாவை கூட உட்கார வைக்கணும். ஆனா இப்படிப்பட்ட மதிப்பு கிடைக்க வேண்டிய இடத்துல அவனுக்கு எங்க கிடைக்குது? இப்ப மார்த்தாள் யாரு? பற்பல வேலையை செய்வதில்
கை திறந்தவள் இல்லையா? இப்போ எவ்வளோ மதிப்பு கிடைக்கணும்? ஒரு அபிக்கு எவ்வளோ மதிப்பு கிடைக்குதோ அவ்வளோ மதிப்பு அந்த மார்த்தாளுக்கு அந்த ஊரில் கிடைக்கணும். ஏன்னா மார்த்தாள் யாரு? ஒரு வேளை தெரிஞ்சவ இல்லை, பல வேலையை தெரிஞ்சவ, பல வேலை நிபுணராக இருக்கிறவ, பல வேலை கற்று தேர்ந்தவ. அவ்வளோ அந்த அபிக்கு எவ்வளோ மதிப்பு மரியாதை கிடைக்குதோ அவ்வளோ மதிப்பும் மரியாதை யாருக்கு கிடைக்கணும்? மார்த்தாளுக்கு கிடைக்கணும். ஆனால் கூட அவளோட சின்ன பிள்ளை கூட மதிக்காத போயிட்டான். அபி அடுத்த ஊருக்காரன், அவன் பிறப்பே சரியில்லை, அவங்க அம்மா ஒன்று அவங்க அப்பா ஒன்று. இன்னும் சொல்ல இன்னைய பையனை சொன்னால் கலப்பு திருமணத்தில் பிறந்த பண்ணி வச்சுக்கோங்களேன். அப்படிப்பட்ட பையனுக்கு எப்படி மதிப்பு கிடைக்கும்? ஏன்னா அந்த காலத்தில் யூதன் யாருன்னா ஒருத்தன் கிட்ட சேர்க்க மாட்டான், அவன் தான் யூதன். அப்பேற்பட்ட இதாக இருக்கிறவன் இந்த திரு தேசத்தை வந்த உடனே வாங்க சார் அப்படி சல்யூட் போடுறான்னா இவனுக்கு அந்த மதிப்பு கிடைக்கணும். இந்த மதிப்பு யாருக்கு கிடைக்கணும்? மார்த்தாளுக்கு கிடைக்கணும். மார்த்தாள் யாரு? பற்பல வேலையை செய்கிறவ. ஆனா என்ன கிடைக்கல? அவளை விட வயசுல சின்ன பிள்ளை, உன் வேலையை பாரு சொல்லிட்டு போயிட்டே இருக்கிறான். ஒரு வேலையும் தெரியாதவ அவளை வேலை தெரிஞ்ச பார்த்து உன் வேலையை பாரு போயிட்டே இருக்கிறான். ஒண்ணுமே விஷயம் தெரியாதவ, அவளை விட சின்னவ, அவதான் உதவி செய்யணும், நான் தான் செய்யணும், ஆனா செய்ய முடியாது போ அப்படின்னு போயிட்டே இருக்கிறான். ஒரே ஒரு சின்ன மதிப்போடு யாருக்கு இல்லைன்னா மார்த்தாளுக்கு இல்லைன்னா ஏன் இந்த மதிப்பு இல்லை? இந்த அபி சொன்ன இல்லையா, இந்த அபிக்கு எப்ப அந்த மதிப்பு கிடைச்சிச்சு? இந்த அபியை சொன்ன இந்த அபிக்கு எப்ப அந்த மதிப்பு கிடைச்சிச்சு? அவன் தேவனுடைய ஆலய வேலையில் ஈடுபடும் போது அந்த மதிப்பு அவனுக்கு கிடைச்சிச்சு. அவன் ஊர்ல இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு மதிப்பு நமக்கு தெரியாது. அவ்வளவு திறமை இருக்குது, அவ்வளவு அறிவு இருக்குது, அவ்வளவு ஞானம் இருக்குது. எதை கொடுத்தாலும் சரி எனக்கு தெரியாதுன்னே சொல்ல மாட்டான். அத்தனை வேலையும் பக்காவா செஞ்சு முடிக்கிற அளவுக்கு பயங்கர திறமைசாலி. ஆனா தேவ சமூகத்தில் ஈடுபடாத வரைக்கும் அவன் மதிப்பும் அவனுடைய திறமைகளும் புதைக்கப்பட்டு கிடந்ததே தவிர, அவனுடைய மரியாதைகள் புதைக்கப்பட்டு கிடந்ததே தவிர அது வெளிக்கொண்டு வரப்படவில்லை. ஆனா எப்ப வெளியில வருது? அவனை தேவாலயம் கட்ட ஒரு ஆள் வேணும்னு சொல்லும் போதுதான் இவனை பற்றி அவன் ராஜா சொல்றான். நான் அனுப்புற ஆள் யார் தெரியுமா? இவ்வளவு திறமை உள்ளவன். இந்த மதிப்பு மரியாதை எப்ப கிடைக்குது? இவனுக்கு தேவையான எல்லா உதவிகளும் எப்ப கிடைக்குது? இந்த அபிக்கு தேவையான எல்லா உதவியும் எப்ப கிடைக்குது? இந்த தேவாலய பணியில ஈடுபடும் போதுதான் பெரிய பெரிய நிபுணர் கூட ஐயா உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும், நான் எனி ஹெல்ப், உங்களுக்கு என்ன உதவி செய்யணும், நான் என்ன உதவி செய்யணும் அப்படின்னு கேட்டு யார் செய்யறான்? அவன் தீரு தேசம் இருக்கும் போது அவன் செய்யல. எங்க செய்யறான்? என்னைக்கு ஆசாரிப்பு கூடார கட்டுற பணிக்கு அவன் கடந்து வந்து உட்கார்ந்தானோ அன்னைக்கு தான் என்ன கிடைக்குதுன்னா, இந்த எருசலேமில் என்னைக்கு காலை வச்சானோ, தேவாலயத்தில் என்னைக்கு காலை வச்சானோ, தேவ சமூகத்தை கட்டுவதற்கு என்னைக்கு அவன் சம்மதிச்சு வந்தானோ அன்னைக்கு தான் அவனுக்கு என்ன கிடைக்குதுன்னா அவனது மதிப்பும் மரியாதை அவனுக்கு கிடைக்குது. அவனுக்கு தேவையான எல்லா உதவிகளும் அவனுக்கு கிடைக்கிறது. மார்த்தாள் பார்ப்பால வேலையை செய்கிறவ தான், பிரயோஜனம் இல்லை. அவன் எதிர்பார்க்கிற நேரத்தில் அவளுக்கு எதிர்பார்க்க உதவி என்ன செய்யல, கிடைக்கல. ஆண்டவர் கட்டந்தும் கிடைக்கல, அடுத்தவங்க கட்டந்தும் கிடைக்கல. கிடைக்க வேண்டிய நபர் கட்டந்த கூட நமக்கு என்ன செய்யாம போயிடும்? உதவிகள் கிடைக்காம போயிடும். கிடைக்க வேண்டிய நபரிடத்திலிருந்து கூட நமக்கு என்ன செய்யாம போயிடும்? நமக்கு கிடைக்கிற உதவிகள் கிடைக்காம போயிடும். ஏன் கிடைக்காம போகுது? இருக்க வேண்டிய ஒரு இடத்தை நீ சரியாய் தேர்வு செய்யாம போனது நிமித்தம். கட்ட மனைவி மதிக்க மாட்டா, பெத்த பிள்ளைகள் மதிப்பாது, கூட பிறந்தவங்க மதிக்க. ஒரு இடத்துல உனக்கு மதிப்பு மரியாதையும் ஒரு இடத்துல கூட இருக்காது. பார்க்க வேணா மதிப்புக்கு உனக்கு பாவனைக்கு வேணா செய்யலாம், நீ தப்பா நினைச்சிடக்கூடாது என்பதற்காக. ஆனா மனதோட உன்னை குறித்தான ஒரு உயர்ந்த எண்ணம், நம்மை குறித்து தானே ஒரு உயர்ந்த மதிப்பு வருவதற்கு நோ சான்ஸ். ஏன்னா உன் முகத்தபடி முகபாவனை செஞ்சுக்கலாம், வணக்கம் அப்படின்னா கையை தூக்கலாம். கையை தூக்குறதுனால உன்னை மதிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. உன்னை பார்க்கும்போது வாங்கன்னு சொல்றதுனால அதை மதிக்கிறான்னு அர்த்தம் கிடையாது. அந்த உள்ளத்துக்குள்ள ஒரு உயர்ந்த மதிப்பு, அவனுடைய எஃபெக்ட் இஸ் டிஃபரண்ட். உள்ளத்துக்குள்ள ஒரு உயர்ந்த எண்ணம், அதனுடைய வெளிப்பாடே தனி. ஆளை பார்க்கும்போது பேசுறது அல்ல, மாறாக அந்த உள்ளத்துக்குள்ள இருக்கிற அந்த உயர்ந்த மதிப்பு, அந்த உதவிகள் தேடி வந்து நான் என்ன ஹெல்ப் பண்ணணும், நான் என்ன உதவி செய்யணுமா, நான் ஏதாவது உனக்கு உதவி செய்யணுமா அப்படின்னு கேட்டு வந்து உதவி செய்யக்கூடிய அளவுக்கு ஏற்படுத்துவதற்கு தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா யாருக்கு அதை தேவன் செய்வாருன்னா, இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிற நபருக்கு தான். இருக்க வேண்டிய இடத்துல இருப்பதற்கு தேர்வு செய்யற பத்தியா, அவனுக்கு தான் தேவன் என்ன செய்ய விரும்புகிறார்னா, யாரிடத்திலிருந்து உதவி கிடைக்கணுமோ அந்த இடத்திலிருந்து, அந்த நபரிடத்திலிருந்து உதவியை தேவன் கிடைக்க பண்ண விரும்புகிறான். சொந்த குடும்பத்தை என்ன செய்ய முடியல, அவளுக்கு உதவி செய்ய யாரும் முன் வரல. அவன் தம்பி இருக்காம, தம்பி எங்க போனானே தெரியல.
இவன் ஒருத்தர் இருக்கிற வந்து உட்காந்துக்கிட்டு அமைதியா, அவன் ஒருத்தர் கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு வருத்தப்படுறா. எனக்கு உதவிக்கு ஆள் இல்லையே, எனக்கு மட்டும் உதவிக்கு ஆளுந்தா நான் என்ன செஞ்சிருப்பேன், இதை விட இன்னும் அதிகமாக செய்வனே, இன்னும் அதிகமாக ஓடுவனே, இன்னும் அதிகமாக செயல்படுவனே. ஏன் எனக்கு உதவிக்கு ஆட்கள் இல்லை? இன்னைக்கு ஏன் உதவி செய்ய ஆட்கள் வரல? இன்னைக்கு ஏன் கிடைக்க வேண்டிய உதவி நமக்கு கிடைக்கல? நீ எங்க இருக்கிறத தெரிந்து கொண்டிருக்கிற? இன்னைக்கு நம்ம எங்க இருக்கிறத தெரிந்து கொண்டிருக்கிறோமோ அதை வச்சுதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும்? நமக்கு தேவையான உதவிகளை, தேவையான நபர்களை வைத்து தேவன் செய்ய வைக்க முடியும். பட் நான் இருக்க வேண்டிய இடத்த சரியான விதத்தில் நான் தெரிந்து கொள்ளாத பட்சத்தில், நான் எங்க இருக்கணும், நான் யாரோட இருக்கணும், நான் எப்படி இருக்கணும் என்பதை சரியான விதத்தில் தேர்வு செய்ய என்னால் முடியல அப்படின்னா, ஏதோ பார்க்குற இடத்துக்கு ஓடுறேன், கிடைக்கிற இடத்துக்கு ஓடுறேன், சொல்கிற இடத்துக்கு ஓடுறேன், அப்படி ஓடினு கிடக்கிறேன்னா ஒரு நாள் என்ன கிடைக்காது? நமக்கு தேவையான உதவி கிடைக்க வேண்டிய நபரிடத்துலேருந்தே கிடைக்காதுன்னா அப்போ கிடைக்கக்கூடாது. எப்போ கிடைக்க போகுது? அவளை விட சின்ன பிள்ளை அவளே உதவி செய்ய வரல, அவளை விட திறமை இல்லவ அவளே உதவி செய்ய வரல, அப்போ உன்னை விட திறமைசாலி இப்படி உதவி செய்ய வர போகிறான்? உன்னை விட திறமைசாலிகள் எப்போ உதவி செய்ய வர போகிறான்? அபிக்கு அவனோட திறமைசாலிகள் இருக்கிறாங்க, ஆனால் எப்போ உதவி செய்ய வந்தாங்க? அவன் தீர்வெடுக்கும் போது இல்லை. அவன் எங்க வரும்போது? எருசலேமுக்கு வரும்போது. அவன் எங்க வரும்போது? தேவ சமூகத்துக்கு வரும்போது. அவன் வீட்டில் உட்காந்துக்கும் போது இல்லை. திறமை இருக்குது, அவன் வீட்டில் உட்காந்துக்கிற வரைக்கும் எந்த நிபுணமும் உதவி செய்ய போல, எந்த உத்தாசம் உதவி செய்ய போல, எந்த அனுபவசாலியும் உதவி செய்ய போல. அவன் எங்க வரான்? அவன் எருசலேமுக்கு வரான். எதுக்கு வரான்? தேவ சமூகத்துக்கு வரான். அந்த வந்த பிறகுதான் அத்தனை பேரோட உதவி அவனுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுக்கணும்னா, அந்த உதவிக்கு கிடைக்கலன்னா கட்டாயமா நம்ம மிகுந்த வருத்தப்படுவோம். வருத்தப்படணும் என்பது ஆசை இல்லை, வருத்தப்படுவா. மாத்திரம் எப்படிப்பட்டா? பல வேலை செய்யறவளே வருத்தப்படானா ஒரு வேலை செய்யற எப்படி இருப்பாங்க? பல வேலை செய்யறவள் எப்படி உட்காந்துக்கிற வந்து வருத்தப்பட்டு முக்கால் பண்ணி உட்காந்துட்டான், முடியல இருந்து உட்காந்துட்டான்னா ஒரே ஒரு வேலை கையில் பிடிச்ச, நீ ஒரு வேளை கையில் பிடிச்சாலும் சரி, பல வேலையை கையில் பிடிச்சாலும் சரி, உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளை கர்த்தர் வாய்க்க பண்ணி கொடுக்கணும்னா இன்னைக்கு தேவன் எதிர்பார்க்கிறது என்ன? நீ இருக்கிற இடம் எங்க, நீ எங்க இருக்கிறத தேர்வு செய்யற, நீ யாரோட இருக்கிறத தேர்வு செய்யற, எங்க இருக்கிறது நீ விருப்பம் காட்டுற, யாரோட இருக்க நீ விருப்பம் காட்டுற, அந்த விருப்பம் தான் உனக்கு தேவையான நேரத்தில் தேவையான உதவிகளை செய்வதற்கு தேவனும் முன் வருவார், தேவ ஜனங்களும் முன் வருவாங்க. லாசர் செத்து போயிட்டான் இல்லையா? லாசர் செத்து போயிட்டானா? மார்த்தாலும் எழுந்து ஆண்டவர்கிட்ட போனாளா? லாசர் செத்து போயிட்டானா? 4 நாள் ஆயிடுச்சா? இப்போ இயேசு பெத்தானியாவுக்கு வராரா? இப்போ மார்த்தாள் முதல்ல போனாளா? யோவான் 11 20 21 பார்த்தா மார்த்தா என்ன செய்யறா? எழுந்து இயேசுட்ட போறாளா? இந்த மார்த்தாள் பண்ணி யார் போனா? மார்த்தாள் இயேசுகிட்ட போனால, மார்த்தாள் எழுந்து இயேசுகிட்ட போனாளா? போயிட்டு அவள் பேசுறாங்க, ரொம்ப லாஜிக்கலாக பேசுறாங்க இல்லையா? நீ இங்கே இருந்த சகோதர மாதிரி இதெல்லாம் பேசுறாங்க இல்லையா? இந்த மார்த்தாள் கூட போனது யாரு? ஒரே ஒரு காக்கா குருவி கூட போல இல்லையா? சரி, இதே கருத்து தான் மரியாள் எழுந்து போனாளா? வீட்டில் உட்காந்தா அழுதா வந்து ரகசியமாக சொன்னா மாதிரி போதகர் அழைக்கிறாருன்னா எழுந்து போனாளா? ஊரே படி போச்சா? ஏன் போச்சு? இவளுக்கு உதவி செய்ய ஊரே சப்போர்ட்டா இருக்கு. மரியாளுக்கு உதவி செய்வதற்கு அவன் எங்க போறான்? ஐயோ கல்லறைக்கு போறான், இந்த பிள்ளை தானே பண்ணிக்க போகுது அப்படின்னு ஊரே போயிடுச்சுல்ல. இப்ப அவனு தானே எழுந்து போனான். மார்த்தாள் தானே எழுந்து இயேசுகிட்ட போனா, மரியாள் தானே போனா, 2 பேரும் தானே போனாங்க. மார்த்தாள் பண்ணி யார் போனா? ஒரே ஒரு காக்கா குருவி கூட போகல. ஆனா மரியாளுக்கு பின்னாடி அத்தனை பேரும் போயிட்டாங்க. அத்தனை பேர் போனது மட்டும் இல்ல, இவளுக்கு சப்போர்ட் பாருங்க. அங்க போய் என்ன சொல்றாங்க? எங்க அதெல்லாம் பண்ணீங்கல்ல, இந்த பையனை கொஞ்சம் எழுப்ப கூடாதா? யார் சப்போர்ட் பண்றா? போனா பூரா யாருக்கு சப்போர்ட் பண்றான்? 40-41 பாருங்க, ஜனங்கள் அவரை நோக்கி சொல்றாங்க. பாருங்க என்ன சொல்றாங்க? நீ என்ன செய்த? இவனை சுகமாக்கிருந்தா இவனுக்கு பிரச்சனை இல்லையே, மறிச்சலாம் உயிரோடு எழுப்பினீங்களே, இவனை எழுப்ப கூடாதா? அவர்களில் சில குடனுடைய கண்ணெல்லாம் திறந்தீங்கல்ல, இவனை சுகமாக்க கூடாதா? யாருக்கு யார் சப்போர்ட் பண்றான்? யாருக்கு யார் சப்போர்ட் பண்ண போறான்? மரியாளுக்கு உதவி செய்ய எல்லாரும் போறான் இல்லையா? எல்லாரும் அவர் படி எழுந்து ஓடுறாங்க. ஆனா மார்த்தாள் எழுந்து போனாங்களே, யார் போனா?
மார்த்தாளுக்கு உதவி செய்ய வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஊரில் இருக்கிற ஒருத்தன் கூட வரல. மார்த்தாளுக்கு உதவி செய்வதற்கு வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, ஆண்டவர் மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, உலகத்தை கூட ஒரு நாள் உதவி வர மாட்டேங்கிறான். அது இப்படி சொல்லலாம். என்ன சொல்லலாம்? உன்னதத்தில் தந்த உதவியும் கிடைக்கல, வீட்டில் இருக்கிற உதவியும் கிடைக்கல, உலகத்தில் இருக்கிற உதவியும் கிடைக்கல. யாருக்கு? மார்த்தாளுக்கு. உன்னதத்தின் உதவியும் ஆண்டவருடைய உதவியும் அவளுக்கு கிடைக்கல இல்லையா? சரி, வந்து கேட்டல ஆண்டவர் சரிம்மா போயிட்டு அப்படி உதவி செஞ்சாரா? இல்லை இல்லையா? சரி, இப்போ வந்து சொன்ன இப்போ உதவி செஞ்சாரா? எப்பயுமே கிடையாது. எப்பயுமே அவளுக்கு உதவி கிடைக்காது. யாருக்கு உதவி? உன்னதத்திலிருந்து தேவனுடைய உதவி மார்த்தாளுக்கு எப்பவுமே கிடைக்கல. குடும்பத்து உதவி புரியல ஒண்ணும் இல்லையா? உன்னதத்திலிருந்து வந்து கேட்கிற ஆண்டவரை என்ன பண்ணுங்க, உதவி செய்ய அனுப்புனாரா? அப்ப உன்னதத்தின் உதவியும் அவளுக்கு கிடைக்கல. ரெண்டாவது என்ன? உலகத்தின் உதவியும் அவளுக்கு கிடைக்கல. மூணு என்ன? சொந்தக்காரங்க உதவியும் குடும்பத்து உதவியும் அவளுக்கு கிடைக்கல. ஆக மொத்தம் என்ன? யாருடைய உதவியுமே கிடைக்காம போனதுனால இன்னைக்கு மார்த்தாள் எப்படி இருக்கிறன்னா வருத்தத்தோட இருக்கிறா. இன்னைக்கு ஏன் நீ வருத்தத்தோட இருக்கிற? இன்னைக்கு ஏன் வருத்தத்தோட இருக்கிற? உன் வருத்தத்துக்கு என்ன காரணம்? நீ உழைக்காம இல்லை, நீ ஓடாம இல்லை, நீ ஏற்றுக்கொள்ளாம இல்லை, நீ சர்ச்சைக்கு போகாம இல்லை. ஆனா ஏன் வருத்தப்படுற? உன் வருத்தம் என்ன? வருத்தத்துக்கு என்ன காரணம்? நீ பயங்கரமா வருத்தப்படுற, ரொம்ப கஷ்டப்பட்டு உட்காந்து ஓன அல்றையே. என்ன காரணம்? இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறதுக்கு நீ தெரிஞ்சு கொள்ளாம போயிட்ட. அவனுடைய விளைவு தேவனுடைய உதவியும் கிடைக்கல, குடும்பத்தாரோட உதவியும் கிடைக்கல, உலகத்தார உதவியும் கிடைக்கல. மார்த்தாளுக்கு உதவி செய்ய தேவனும் முன்வராரு, குடும்பமும் முன்வருது, உலகமும் முன்வருது. மரியாளுக்கு எல்லாருடைய உதவி கிடைக்கணும் ஆயத்தமா இருக்குது. மார்த்தாளும் போய் அழுதா, மரியாளும் அழுதா. ஆனா மரியாளுக்காக பேச நிறைய பேர் இருக்கிறான். ஆனா மார்த்தாளுக்கு பேச ஒரே ஒரு ஆள் கூட கிடையாது. கடைசி வரைக்கும் கல்லறை கட்ட போகிற வரைக்கும் கூட அவளுக்கு பேச என்ன கிடையாது? யாருமே கிடையாது. யாருடைய உதவியுமே அவளுக்கு கிடைக்கல. ஏன் கிடைக்கலன்னா அவ இருக்க வேண்டிய இடத்தை இருப்பதற்கு அவ தெரிஞ்சு கொள்ளாம போயிட்டா. இன்னைக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறத தெரிஞ்சு கொள்ளாத ஒரு நபருக்கு எந்த இடத்துல உதவி தேவைப்பட்டாலும் அந்த உதவி உனக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்கலன்னா நீ எப்படி இருக்கனா, வாழ்க்கைய வருத்தத்தோடு தான் நீ வாழ்ந்து கொண்டிருக்கணும் ஒழிய வருத்தமில்லாத ஒரு வாழ்க்கையை உன்னால் வாழ முடியாது. இன்னைக்கு நம்ம வருத்தத்தோடு வாழ்றதா வருத்தமில்லாத வாழ்றதான்றத நம்ம தான் முடிவெடுக்கணும். வருத்தத்தோடே வாழ விரும்புறியா இல்லை வருத்தமே இல்லாத வாழ விரும்புறியான்றத நம்ம தான் முடிவெடுக்கணும். தேவையான நேரத்தில் தேவையான உதவியை செய்வதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். அந்த உதவி எப்போ கிடைக்குன்னா, ஏன் மரியாளுக்கு கிடைச்சி? அவள் இருக்க வேண்டிய இடத்தை தெரிஞ்சுக்கிட்டா, இருக்கக்கூடாத இடத்தை தவிர்த்துட்டு இருக்க வேண்டிய நேரத்தில் இருக்க வேண்டிய இடத்தை அவள் தெரிந்து கொண்டா. அவளுடைய விளைவு எல்லா இடத்துலையும் அவளுக்கு ஆதரவு கிடைக்குது. எல்லா இடத்திலும் உதவி கிடைக்குது. தேவனுடைய உதவி கிடைக்குது, மனுஷனுடைய உதவி கிடைக்குது, குடும்பத்தின உதவி கிடைக்குது, அத்தனை பேர் உதவி கிடைக்குது. அந்த உதவிகள் என்ன செஞ்சிச்சு? அவ இழந்ததையெல்லாம் திரும்பப்பட்டு கொண்டு வருத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை யார் வாழ்றான்னா மரியாள் வாழ்றா. இன்னைக்கு மரியாதை போல வருத்தமே இல்லாம நீ வாழ்னா இருக்க வேண்டிய இடத்தை நீ தெரிவு சொல்லு. மார்த்தாளை போல வேதனையோடு தான் நீ வாழ விரும்பினா இருக்க வேண்டிய இடத்தை புறக்கணிச்சிட்டுனா நீ எப்படி வருத்தம் எவ்வளவோ பிரயாசப்பட்டாலும் சரி அந்த வருத்தம் இல்லாதவன் என்ன செய்ய முடியாது, வேதனை இல்லாதவன் என்ன செய்ய முடியாதுன்னா வாழ முடியாது. அந்த வேதனைப்படுத்துறது யாருன்னு நான் நேற்று அங்கே பேசியிருக்கிறேன். அது காக்கணும், அது பெரிய காரியங்கள், அது பெரிய சம்பவம். அப்போ வருத்தனைக்கு ஏன்? அந்த வருத்தத்துக்கு என்ன காரணம்? இருக்க வேண்டிய இடத்தை தேர்வு செய்து கொள். அந்த வருத்தமில்லாத வாழலாம். எனக்கு தேவையான இடத்துல தேவையான உதவிகளை தேவன் செய்து வருத்தமே இல்லாத ஒரு வாழ்க்கையை உனக்கு வாழ வைப்பதற்கு கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். வேறிடத்தில் வாழ்கின்ற 1000 நாளை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்கின்ற நாளை விட உம்மிடத்தில் ஒரு நாள் மேலானது. அதான் தாவீது புரிஞ்சு போச்சு. வாழக்கூடாத இடத்துல நான் எவ்வளோ நாள் வாழ்றதை விட வாழ வேண்டிய இடத்துல ஒரு நாள் வாழ்ந்தாலே எனக்கு அது மகிழ்ச்சி. ஏன்? அந்த ஒரு நாளும் நான் வருத்தமில்லாத நான் வாழ்ந்துருவேன்.
என் வாழ்நாள் முழுவதும் வருத்தமில்லாத நான் வாழ்ந்துருவேன். அந்த வருத்தமில்லாத வாழ்க்கையை எனக்கு வாழணும்னா கிடைக்க வேண்டிய உதவிகள் நமக்கு கிடைக்கணும். கிடைக்க வேண்டிய உதவிகள் நமக்கு கிடைக்கலன்னா கட்டாயம் நம்ம எப்படி தான் வாழ முடியும்? வருத்தத்தோடு தான் வாழ முடியும். திறமைகள் இருக்கலாம், அறிவுகள் இருக்கலாம், அனுபவங்கள் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். இவைகளுடைய வருத்தம் இல்லாமல் வாழ உதவாது என்பது வேதத்தின் அடிப்படையான உண்மை. எப்படி வருத்தம் இல்லாமல் வாழ முடியும்? கிடைக்க வேண்டிய உதவிகள் உனக்கு கிடைக்கும் போது தான் நீ வருத்தமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ முடியும். கிடைக்க வேண்டிய உதவிகள் உனக்கு கிடைக்கும் போது தான் நீ வருத்தமில்லாத ஒரு வாழ்க்கையை நீ வாழ முடியும். கிடைக்க வேண்டிய உதவிகள் உனக்கு கிடைக்கலன்னா மிகுந்த வருத்தத்தோடு தான் வாழணும். எப்படி வாழ்கிறத நீ விரும்புகிற? வருத்தத்தோடு வாழ்கிறத விரும்புகிறியா? வருத்தமில்லாத வாழ விரும்புகிறியா? அதை பொறுத்து தான் கர்த்தர் கிருபை செய்ய முடியும், கர்த்தர் கிரியை செய்ய முடியும். பரவாயில்ல, வருத்தத்தோடய நான் வாழ்ந்துட்டு போகிறேன்னா நோ ப்ராப்ளம். இல்லை, எனக்கு வருத்தம் இல்லாத நான் வாழணும், கொஞ்ச நாள் நான் வாழ்ந்தாலும் நான் நிம்மதியாக வாழணும், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நான் ஆரோக்கியமாக வாழணும், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் நான் ஆசீர்வாதமாக வாழணும், கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் மன நிறைவோடு நான் வாழணும் அப்படின்னு விரும்பினா நீ எங்கே இருக்கணுன்றதை தேர்வு செய்துக்கோ. நீ எங்கே இருக்கணுன்றத தேர்வு செஞ்சுக்கோ. அதுதான் உனக்கு என்ன செய்யும்னா உன வருத்தத்தை எல்லாம் மாற்றி கிடைக்க வேண்டிய உதவிகளை கிடைக்க வேண்டிய நேரத்தில் உனக்கு கிடைக்க பண்ணும். திறமையும் அறிவும் இருக்கிறதுனால மட்டும் எல்லாருடைய உதவியும் கிடைச்சிடாது. மார்த்தாளுக்கு திறந்திருந்த திறமையை விட பெரிய திறமைகளும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. அவ்வளோ பெரிய திறமை உள்ளவளுக்கு சொந்த குடும்பத்தாரே உதவி செய்ய முன் வரல. இரக்கமுள்ள ஆண்டவரும் உதவி செய்ய முன் வரவில்லை. ஏன்? அந்த ஊரில் இருக்கிற ஒரு ஆள் கூட உதவி செய்ய முன் வரல. இன்னைக்கு ஊர் உதவி தேவை, உன்னதத்தின் உதவி தேவை, குடும்பத்தோட உதவி தேவை. இந்த உதவிகள்லாம் நமக்கு கிடைச்சாதான் நம்ம வருத்தமில்லாத வாழ முடியும். எனக்கு இருக்க திறமைகள் மாத்திரம் வருத்தமில்லாத ஒரு வாழ்க்கையை அது வாழ வைக்காது. இந்த காலை வேளையில் எங்கே இருக்க விரும்புகிறீங்க? எங்கே இருக்க விரும்புகிறீங்க? இருக்க வேண்டிய நேரத்தில் எங்கே இருக்க விரும்புகிறீங்க? இந்த அதிகால வேளையில் எங்கே இருக்க விரும்புகிறீங்க? இந்த காலை நேரத்தில் நீ எங்கே இருக்க விரும்புகிறீங்க? தேவ சமூகத்தில் இருக்க விரும்புகிறீங்களா? இல்லை பல இடங்களில் இருக்க விரும்புகிறீங்களா? மார்த்தால பல பற்பல வேலைகள், காலையிலே வேலை, அதிகாலையிலே வேலை, அதிகாலையில் வேலை செய்யணும். வேலை செய்யறதுக்கு முன்னாடி தேவ சமூகத்தில் இருக்கணும். தேவ சமூகத்தில் இருந்து நீ வேலையை துவக்காம நீ எவ்வளோ வேலையை துவந்து எவ்வளவு திறமையுள்ள நபராக இருந்தாலும் அந்த நாள் நமக்கு மிகுந்த வருத்தத்தோடு முடியும். வேதனையோடு இருக்கும், கஷ்டத்தோடு இருக்கும், துக்கத்தோடு இருக்கும். அது எல்லாம் இல்லாமல் நான் சந்தோஷமாக வாழணுனா, வருத்தமில்லாத வாழணுனா நீ இருக்க வேண்டிய இடத்தை தேர்வு செய். தேவனுடைய பாதத்திலே உட்கார்ந்து ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கதிகாலையில் கர்த்தருடைய பாதத்தில் உட்கார்ந்து அதற்கு பிறகு நம் வேலைகளை துவங்கணும்னா அது வருத்தம் இல்லாமல் இருக்கும். கிடைக்க வேண்டிய எல்லா உதவிகளையும் நமக்கு கிடைக்க பண்ணும். பரிசுத்த பிதாவே, இந்த காலை வேலைகளை அர்ப்பணிக்கிறோம். கடந்த நாட்களில் இருக்க வேண்டிய இடத்துல இல்லாமல் என் வேலைகளை துவைக்கினது தான் எனக்கு வருத்தத்தை உண்டாக்கி இருக்குதுன்னா, எனக்கு வேதனையை உண்டாக்கி இருக்குதுன்னா இன்றைக்கி நான் அர்ப்பணிக்கிறேன், இன்றைக்கி நான் ஒப்பு கொடுக்குறேன். ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டிய இடத்துல இருந்து ஒவ்வொரு நாள் வேலைகளையும் துவக்குவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்குறேன். கிருபை தந்து வருத்தமில்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழ எனக்கு உதவி செய்யுங்கப்பா. எந்த இடத்துல எந்த நேரத்தில் எனக்கு என்ன உதவிகள் கிடைக்க வேண்டுமோ அந்த இடத்துல இருந்து அந்த உதவிகளை நீர் எங்களுக்கு கிடைக்க பண்ணி, நீர் எங்களுக்கு வாய்க்க பண்ணி எங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறேன். கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தி எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.